Let us all strive to be worthy of your Windows centenary. லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் நாம் ஒவ்வொரு செவ்வாயும் இந்த லைஃப் டிவைன்ல புக் 1 அதை ஆரம்பத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் இன்றைக்கு துவங்க இருக்கும் அந்த சாப்டர் எதுவென்றால் சாப்டர் 9, த பியூர் எக்ஸிஸ்டன்ட். இந்த சாப்டர் 9, சாப்டர் 10, சாப்டர் 11, சாப்டர் 12 இந்த 4 சாப்டருமே ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ். என்ன காரணம் என்றால் இந்த சச்சிதானந்தாவினுடைய ஆஸ்பெக்ட்ஸ் இந்த 4 சாப்டருமே எக்ஸிஸ்டன்ஸ் ஆஸ்பெக்ட், கான்ஷியஸ்னஸ் ஆஸ்பெக்ட், கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ், டிலைட் ஆஸ்பெக்ட், இந்த 3 விஷயங்களுமே இந்த 4 சாப்டர்ஸ்ல பகவான் விரிவாக கையாள்கின்றார். அதனால ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் இது. இந்த பியூர் எக்ஸிஸ்டன்ட் இதுல சத் ஆஸ்பெக்ட் பகவான் விளக்குகின்றார். சத் ஆஸ்பெக்ட்னா என்ன? இந்த பிரபஞ்சம், மனிதர்களாகிய நாம், இந்த பிரபஞ்சத்தில் காணக்கூடிய அனைத்து விஷயங்கள் எல்லாத்திற்கும் பின்னாடி அந்த சத்த ஆஸ்பெக்ட் தான் இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா, எந்த விதமான தரத்திலும் அளவிலும்
புரியாத அளவிற்கு சமமாக அனைத்திலும் உள்ளது. இதுதான் எசன்ஸ். இந்த சாப்டர்னுடைய எசன்ஸ் அதுதான். அனைத்திலும் அது சமமாக இருக்கின்றது. அங்க டிஸ்கிரிமினேஷனே கிடையாது இதுல. ஆனால் மனிதர்களாகிய நாம் இதை அறிந்திருக்கவில்லை. இதனுடைய பிரம்மாண்டத்தின் முன்னால மனிதர்கள்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? நாம் தான் இந்த பிரபஞ்சத்தின் மையம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த பிரபஞ்சத்துல பார்க்கின்றோம் என்றால் எல்லாமே பிரம்மாண்டம். எல்லாமே பிரம்மாண்டமான சக்தியின் வெளிப்பாடுகளை பார்க்கின்றோம். இந்த பிரம்மாண்டத்திற்கு முன்னால எதுவுமே நிகர் இல்லை. இந்த பிரம்மாண்டத்திற்கு பின்னால எது இருக்குன்னா அந்த சத், அந்த பிரம்மன் அதுதான் இருக்கின்றது. இந்த கருத்தை அடிப்படையாக கொண்டுதான் பகவான் இந்த சாப்டரை துவக்குகின்றார். நாம் இப்பொழுது பகவான் இங்கு மேற்கோள் காட்டியுள்ள இந்த சாந்தோக்கிய உபனிஷத், அதுவும் அது குறித்த விளக்கம் ஸ்ரீ எம்பி பண்டிட் அளித்த விளக்கம், அதிலிருந்து துவங்கலாம். சுந்தர் சார் படிக்கிறீங்களா? Yes, sir. Yes, sir. Chapter 9, the pure existent. Chandogya Upanishad 6.2.1. Quote, one indivisible that is pure existence. Unquote. Explanation. Behind all moments of change and cessation and reappearance, there is the ultimate reality of life. We come to an indefinable absolute that cannot be grasped by our mind, nor expressed by our speech, that is ineffable. It is one without a second. This oneness also projects itself as many. The one is not a numerical one constituted of the total of the many. It is the essential one, that is the substance of the all. The one does not divide itself, does not split itself for bringing out the many. The many are not parts of one. Each of the many is the one itself. The one remains as the whole in each of the many. Take out the full from the full, and the full remains, is the logic of the infinite, which looks like magic to the finite. The features, the qualities that are recognizable in the many are not lies. They are modifications of Brahman in the course of its self-revelation. But it is not bound by them. In its status of the ineffable one, Brahman is pure, the absolute. It is a supremely real existence from which all is derived. Brahman, the absolute, is the ever-existent, which remains the same despite all the myriad existences that appear and disappear on its bosom. Source, Legends in the Life Divine by Sri M.P. Pandit, page 28, Deepthi Publications. Thank you, sir.
Should Thank I go with another paragraph also? I think existence. அது படிக்கணுமா இப்போ? ஓகே, அது அப்புறம் படிக்கலாம். அது முதல்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான். அது நெக்ஸ்ட் வில் கோ, நெக்ஸ்ட் ஐ வில் டேக். இதுல பகவான் சாந்தோக்கிய உபநிஷத்லேருந்து இந்த சாப்டர் தொடர்பான அந்த வேர்ஸ் அதை மேற்கோள் காட்டியுள்ளார். இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தோம் என்றால் எதை பார்க்கின்றோம் என்றால் இயக்கங்களை பார்க்கின்றோம், மாற்றங்களை பார்க்கின்றோம், தோன்றி மறைகின்ற அம்சங்களை பார்க்கின்றோம். இதுதான் நாம் பிரபஞ்சத்தில் பார்க்கும் விஷயங்கள். ஆனால் இதற்கு பின்னால என்ன இருக்கின்றது என்றால் அதுதான் அந்த ஒரே மெய்மை. இந்த அனைத்து விஷயங்களுக்கும் பின்னாடி இருக்கக்கூடியதுதான் அந்த மெய்மை. இந்த விஷயங்களினால் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அது எப்பொழுதும் போலவே அதற்கு அனைத்திற்கும் பின்னால் இருக்கின்றது. இதைத்தான் இங்கு எவ்வாறு கூறுகின்றார்கள் என்றால் வர்ணிக்க முடியாத ஒரு அறுதியான ஒரு அம்சம், ஒரு ஒப்பியர்வற்ற வர்ணிக்க முடியாத, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு மெய்மை, இன்டிஃபைனபிள் அப்சல்யூட். அதை நம் மனதினால் புரிந்து கொள்ள முடியாது, வார்த்தைகளினால் வெளிப்படுத்த முடியாது. அது ஏகமாக இருப்பது, அதற்கு மாற்று எதுவும் கிடையாது. இட் இஸ் ஒன் வித்தவுட் அ செகண்ட். அது ஒன்றுதான் உண்மை. இந்த ஒன்றுதான் பலவாறாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இந்த ஒன்று என்பது இந்த பன்மையாக காணப்படும் விஷயங்களினுடைய ஒரு கூட்டலோ தொகுப்போ அல்ல. இந்த ஒன்று தன்னுடைய தன்மை மாறாமல் அனைத்திலுமே அது காணப்படுகின்றது. இந்த ஒன்று தான் அனைத்தினுள்ளும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை அம்சமாக, அடிப்படை பொருளாக காணப்படுகின்றது. எசென்சியல் ஒன். அது தன்னை பகுத்துக் கொள்வதில்லை, தன்னை பிரித்துக் கொள்வதில்லை. இந்த பலவாறாக தோற்றங்களை ஏற்படுத்துவதற்காக அது தன்னை பகுத்துக் கொள்வதில்லை, பிரித்துக் கொள்வதில்லை. மேலும் இங்கு எது கூறப்படுகின்றது என்றால் இந்த பலவாறாக காணப்படக்கூடிய அம்சங்கள் எல்லாமே பார்த்தோம் என்றால் அந்த ஒன்றினுடைய பகுதிகள் கிடையாது. அந்த ஒன்றுதான் தன்னை பலவாறாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது. பலவாறாக காணப்படுபவை அனைத்துமே ஒன்றினுடைய பகுதி கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் பலவாறாக காணப்படும் அனைத்து நூலும் அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்து அனைத்து நூலும் இருக்கின்றது, முழுமையாக இருக்கின்றது. அது என்னதான் அதிலிருந்து எடுத்தாலும் அந்த முழுமைக்கு எந்த விதமான பங்கமும் ஏற்படுவது இல்லை. இந்த பலவாறாக காணப்படுகின்ற ஒரே காரணத்தினால் இவைகள் பொய்யான விஷயங்கள் அல்ல. அந்த பிரம்மனினுடைய வெவ்வேறு ரகமான வெவ்வேறு வகைப்பட்ட வெளிப்பாடுகள் தான் அவை. வெவ்வேறு வெளிப்பாடுகளாக இருந்தாலும் இவை எவையினாலுமே அந்த பிரம்மன் கட்டுப்படுவது இல்லை. இட் இஸ் பியாண்ட் எவ்ரிதிங். அது ஒரு சுப்ரீம்லி ரியல் எக்ஸிஸ்டன்ஸ். ஏனென்றால் அதிலிருந்துதான் அனைத்துமே தருவிக்கப்படுகின்றன. அது எப்போதுமே சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஒரு இருப்பாக இருக்கின்றது. எவர் எக்ஸிஸ்டன்ஸ், எப்பொழுதுமே ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றது. இந்த தோற்றங்கள்
பல்வேறாக காணக்கூடிய அனைத்து அமைப்புகள் எல்லாம் தோன்றுகின்றன, மறைகின்றன. இருந்தாலும் அது எப்போதுமே ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றது. அது எந்த விதமான மாற்றங்களுக்கும் தன்னை உட்படுத்திக் கொள்வதில்லை. இதுதான் இந்த பிரம்மன். இதனுடைய அடிப்படை அம்சமாக இங்கு இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் கூறப்படுகின்றது. இந்த கருத்தின் பின்னணியில் தான் இந்த சாப்டருடைய வரக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு பின்னணியாக கருதப்படுகின்றது. இதுல ரெண்டு விஷயங்கள் பார்க்கிறோம். ஒன்று, இந்த சாப்டரினுடைய தலைப்பு பார்த்தோம் அப்படின்னா த பியூர் எக்ஸிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் இன்னொரு வார்த்தையும் இங்கு உபயோகப்படுத்தப்படுகின்றது, எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு உபயோகப்படுத்தப்படுகின்றது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சற்று முன்னாடி டாக்டர் அலோக் பாண்டேயோடைய ஸ்பீச் அவர்கள் இதுல பிளே பண்ணாங்க. அதுல அவரும் இது குறித்து குறிப்பிடுகின்றார். இந்த எக்ஸிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல ஒரு பர்சனல் டச், ஒரு பர்சனல் ஆஸ்பெக்ட் காணப்படுகின்றது. எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு கூறும்பொழுது ஒரு இம்பர்சனல் ஆஸ்பெக்ட் கூறப்படுகின்றது. இது ஒரு வகையான ஒரு பார்வை. டாக்டர் ஆனந்த் ரெட்டி இது குறித்த விளக்கத்தை தருகின்றார். என்ன கூறுகின்றார்? தி எக்ஸிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது, த பியூர் எக்ஸிஸ்டன்ட் என்று சொல்லும் பொழுது அது எல்லா விதமான வெளிப்பாடுகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கின்றது. எல்லா விதமான வெளிப்பாடுகளுக்கும் அப்பாற்பட்ட ஒன்றாக இது இருக்கின்றது. த அன்மேனிஃபெஸ்ட் பீயிங். எக்ஸிஸ்டன்ஸ் என்று நாம் கூறும் பொழுது இது எதை குறிப்பிடுகின்றது என்றால் அதனுடைய வெளிப்பாட்டை இங்கு அது குறிக்கின்றது. இதைத்தான் நாம் சத் என்று கூறுகின்றோம். சச்சிதானந்தாவில் இருக்கக்கூடிய அந்த சத் என்று கூறுகின்றோம். இந்த சச்சிதானந்தாவினுடைய எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக் இந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஸ்பெக்ட், கான்சியஸ்னஸ் அண்ட் ஆனந்தா கம் ஆஃப்டர்வர்ட்ஸ் என்று இங்க விளக்குகின்றார். ஆனால் பகவான் டாக்டர் ஆனந்த ரெட்டி அவ்வாறு கூறுகின்றார். ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த சச்சிதானந்தா என்று எடுத்துக்கொண்டால் சத் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், கான்சியஸ்னஸ் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், ஆனந்த ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், இவை மூன்றுமே ட்ரையூன் அப்படிங்கிறார். ட்ரையூன்னா ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாது என்று ஸ்ரீ அரபிந்தோ விளக்கம் கூறுகின்றார். இருந்தாலும் இதில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த எக்ஸிஸ்டன்ட் என்பது ஒரு பர்சனல் ஆஸ்பெக்ட் விச் இஸ் பியாண்ட் ஆல் மேனிஃபெஸ்டேஷன். எக்ஸிஸ்டன்ஸ் என்பது அதுவே தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது. சச்சிதானந்தாவினுடைய சத் ஆஸ்பெக்ட் அவ்வாறாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம பேராகிராஃப் 1 அதற்குள்ளே செல்லலாம். சார், எக்ஸிஸ்டன்ட் பிரம்மன் எடுத்துக்கலாம் இல்லையா? பிரம்மன், எஸ், பிரம்மன். To understand it easily. That is a correct word. You hit the nail on the head ன்னு சொல்றாங்கல்ல, அதுதான் நீங்க சொன்னீங்க இப்ப. Exactly. Sir, may I ask for a small care? நம்ம இப்ப ஃபார்ம்லெஸ் ஃபார்ம் பின்னால நிறைய இடத்துல வந்தது இல்லையா? அப்ப அன்மேனிஃபெஸ்ட்ங்கிறது ஃபார்ம்லெஸ் ஆன ஒரு விஸ்வம், ஆல். அதை எக்ஸிஸ்டன்ட். அப்ப எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பவுண்ட், லிமிட்டடா உள்ளது. அப்படி புரியுதா? இல்ல, அதாவது எதுவுமே எதுக்குமே லிமிட்லெஸ் தான். பிரம்மன் தான் அனைத்து நூலும் இருக்கின்றது. பிரம்மன் தான் தன்னை எக்ஸிஸ்டன்ஸாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அது ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்கின்றது. வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது ஃபார்மோட வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆனால் அந்த நம்ம லிமிட்டோட இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு இருக்கிற லிமிட்டுக்குள்ள, வரையறைக்குள்ள உட்படுத்தி கொண்டு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆனால் உண்மையிலேயே அது எப்படின்னா, அது எந்த விதமான வரம்புக்குள்ளும் அது கட்டுப்படுவதில்லை. அதுதான் உண்மை. பிரம்மன்
அந்த வரையறைக்குட்பட்ட வடிவங்களின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டாலும் அந்த வடிவங்களினால் அது கட்டுப்படுவது இல்லை. அதுதான் உண்மை, ட்ரூத் அதுதான். ஆனா அது போல மேனிஃபெஸ்டேஷன் அவ்வாறு காணப்படுகின்றது. அதுதான் வித்தியாசம். அனைத்தினுள்ளும் இருப்பது அந்த பிரம்மன் தான். தேங்க்யூ சார். த நேச்சர் ஆஃப் பிரம்மன் புரிஞ்சது. அந்த இப்ப நீங்க கொடுத்திருக்கிற பேசேஜ்ல எக்ஸிஸ்டன்ட் சொல்லும் போது அன்மேனிஃபெஸ்ட், பியாண்ட் மேனிஃபெஸ்டேஷன் அந்த வேர்டு வருது. அண்ட் பின்னால எக்ஸிஸ்டன்ஸுக்கு சொல்லும் போது ரிலேட்டட் டு மேனிஃபெஸ்டேஷன் வந்தது. தட்ஸ் வை ஐ காட் இட் அவுட். தேங்க்யூ சார். எஸ், அது ரெண்டுமே ஒரே இதுதான். இரண்டுக்கும் பின்னால எது இருக்குன்னா the same Brahman is there. The Brahman is a existent which is also the existence. அதுதான் உண்மை. There is no change in the essentiality. அங்க அன்மேனிஃபெஸ்டா இருக்கலாம், இங்க எக்ஸிஸ்டன்ஸா மேனிஃபெஸ்ட் ஆகலாம். இருந்தாலும் இரண்டுக்கும் பின்னால இருப்பது பிரம்மன் தான். அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல ஒரு பகவத்கீதை ஸ்லோகத்தின் மூலம் இதை இன்னும் கொஞ்சம் கான்கிரீட்டா நமக்கு விளக்கி கொள்ள முடியும். எஸ், பகவான் அர்ஜுனன் கிட்ட சொல்றார், பகூனி மே வியதீதானி தவச்ச அர்ஜுன தான்யகம் சர்வாணி அகம் வேத்மி நத்வம் வேத்த என்று கூறுகிறார். ஒரே தேர்தட்டுல பகவான் அந்த பரபிரம்மம் உட்கார்ந்துருக்கு, ஒரு ரூபத்தோட, தன்னோட எந்த கலைகளுக்கும் குறையாமல் இந்த சாட்சாத் பரபிரம்மம் உருவத்தோட அங்க கிருஷ்ணனாக உட்கார்ந்துருக்கு. அந்த பலவிதமான ஒரு அவதாரங்கள் எடுத்து பலவிதமான வடிவங்களோட எடுத்தாலும் அந்த பரபிரம்மத்திற்கு எந்த விகாரமோ குறைவோ ஏற்படவில்லை. என்னெல்லாம் ஏற்பட்டதோ, என்னெல்லாம் அது ஏற்பட்டு செய்தோ அதெல்லாம் எனக்கு தெரியும் அர்ஜுனா. அதே போல உனக்கும் நீ பிறவி என்ற நிலையில, எக்ஸிஸ்டன்ஸ் என்கிற நிலையில இறங்கியிருக்க. நீ இறங்கினதுக்கு காரணமே அந்த பரபிரம்மம் தான். அந்த பரபிரம்மம் எல்லாத்தையும் தெரியும். ஆனா உனக்கு பல ஜென்மங்கள் எடுத்தவனுக்கு எத்தனை ஜென்மங்கள் எடுத்த, எந்த ஜென்மத்துல என்ன பண்ண உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்றார். ஸோ இந்த எக்ஸிஸ்டன்ட் அப்படின்னா நம்ம பரபிரம்மம் பகவான் கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல வச்சுக்க முடியும். எக்ஸிஸ்டன்ஸ் ஒன்னா அதே தேர்ல உட்காந்துருக்கிற அர்ஜுன் அப்படின்னு வச்சோன்னா கொஞ்சம் நல்லா புரியும். எஸ், ரொம்ப 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 ஆப்டா இருக்கு உங்களுடைய இது. நல்லா புரிஞ்சுக்க முடியுது நீங்க சொன்னோன்னே. இட் இஸ் பிரிங்கிங் மோர் கிளாரிட்டி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. பேராகிராஃப் 1 உள்ளே போகலாம். Before that, அந்த ஒரு பேராகிராஃப் இருக்கு சார். That I think I should read out. Existent and existence clarification. Yes. When we say existent, we are speaking about that which is beyond manifestation. This unmanifest being or tat is beyond space-time manifestation, whereas existence is related to the manifestation we normally call sat. The complete form, the complete name of the manifest being is actually Satchitananda, whose most essential characteristic is Sat. Consciousness and Ananda comes afterwards. In this chapter, Sri Aurobindo deals with that which is beyond manifestation while explaining what existence is. Dr. Anand Reddy, Deliberations on the Life Divine, Volume 2, page 67-68, Sri Aurobindo Center for Advanced Research. Thank you. Thank you. இது எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நம்ம நீங்க you can go to the paragraph 1. Okay.
Paragraph 1. When we withdraw our gaze from its egoistic preoccupation with limited and fleeting interests and look upon the world with dispassionate and curious eyes that search only for the truth, our first result is the perception of a boundless energy of infinite existence, infinite movement, infinite activity, pouring itself out in limitless space, in eternal time, an existence that surpasses infinitely our ego or any collectivity of egos in whose balance the grandiose products of eons are but the dust of a moment, and in whose incalculable sum numberless myriads count only as a petty swap. We instinctively act and feel and weave our life thoughts as if this stupendous world movement were at work around us as center and for our benefit, for our help or harm, or as if the justification of our egoistic cravings, emotions, ideas, standards were its proper business, even as they are our own chief concern. Thank you, sir. Thank you. Explanation. Can I read, sir? Yeah, please. Explanation. Sri Aurobindo, in this paragraph, talks about the perception of the world by the ordinary human mind. The movements of the world are stupendous, and man is only an infinitesimal part of them. But we think that the activities of the world are centered around us. We perceive them as something that happens for our benefit. We feel we are either helped or harmed by world events. We have our own egoistic desires, emotions, ideas, and standards. As they are our primary concerns, so do we expect that the world movements should justify them. Now, let us shift our look from our egoistic preoccupations with our limited and fleeting interests and look upon the world with dispassionate, that is, without attachment, and curious eyes in search only for the truth. The result would be we will find the world to be a boundless energy of infinite existence, infinite movement, and infinite activity. This infinite energy pours itself out in limitless space, in eternal time. The magnificence of such existence surpasses our individual and collective ego. Before that existence, the grandest of our achievements over a long period of time would appear like momentary dust. In that incalculable term of existence, even people of this entire earth put together will appear like a petty swarm. Swarm means a teeny group. Humanity is not even a grain of sand in comparison with the stupendous world energy. Yet, man thinks he is the center of the universe. Thank you, sir. Thank you. Thank you. இந்த ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை வந்து பகவான் வந்து அதனுடன் ஆரம்பிக்கின்றார் அந்த சாப்டர்ல. எப்படி வந்து இந்த சாதாரண ஆர்டினரி ஹியூமன் மைண்ட் எவ்வாறு உலகத்தை பார்க்கின்றது, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இயக்கங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது பிரம்மாண்டமான அளவில் நடக்கின்றது. இந்த உலகம், இந்த பிரபஞ்சம்
உலகம் என்றால் பிரபஞ்சத்தை தான் பகவான் குறிக்கின்றார். அந்த அந்த இயக்கங்கள் எல்லாம் பிரம்மாண்டம் தான், வேற எதுவுமே கிடையாது. அது ஒரே அந்த ஒரு சொல் தான் அதை விளக்கக்கூடிய, சரியாக விளக்கக்கூடிய ஒரு சொல் என்னவென்றால் பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டத்துல மனிதன் என்பவன் ஒரு இன்ஃபினிட் ஸ்மெல். இன்ஃபினிட் ஸ்மெல் என்ன அர்த்தம்? ஒரு கணக்கிலே வராத ஒரு துளி. அது அப்படிதான் மனிதன் என்பவன். ஆனால் மனிதன் எவ்வாறு நினைக்கின்றான்? ஒவ்வொரு மனிதனும் எவ்வாறு நினைக்கின்றான்? இந்த உலகத்தில் உடைய அனைத்து நிகழ்வுகளும் தன்னை சுற்றியே நடக்கின்றன என்று ஒவ்வொரு மனிதனும் எண்ணுகின்றான். அவனுடைய நன்மைக்காகத்தான் அனைத்தும் நடக்கின்றன, அல்லது அவனுக்கு உதவும் வகையிலோ, அல்லது அவனுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையிலோ ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கின்றன என்று ஒவ்வொரு மனிதனும் எண்ணுகின்றான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய தன்னுணர்வை சார்ந்த ஆசைகள் இருக்கின்றன, இமோஷன்ஸ், உணர்ச்சிகள் இருக்கின்றன, எண்ணங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கென்றே ஒரு அளவுகோலை வைத்துக் கொண்டிருக்கின்றான். இதை சுற்றிதான் ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையும் அமைகின்றது. இதை சுற்றிதான் இந்த உலகத்தினுடைய அனைத்து இயக்கங்களும் அமைய வேண்டும், அல்லது இந்த உலகத்தினுடைய இயக்கங்கள் இவைகளை மையமாக கொண்டுதான் அமைய வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் எண்ணுகின்றான். இது மனிதனுடைய பார்வையில் இந்த பிரபஞ்சம் அவ்வாறு காணப்படுகின்றது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால், இந்த உண்மையிலேயே நம்ம பார்க்கும்பொழுது எந்த விதமான பற்றுதலும் இன்றி இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கங்களை காணும் பொழுது என்ன காண்கின்றோம் என்றால், இந்த உலகத்தில் காணுவது எல்லாமே ஒரு எல்லையற்ற சக்தியின் வெளிப்பாட்டை தான் பார்க்கின்றோம். பவுண்ட்லெஸ் எனர்ஜி. எதனுடைய பவுண்ட்லெஸ் எனர்ஜி? எதனுடைய ஒரு எல்லையற்ற சக்தி என்றால், எல்லையற்ற ஒரு இருப்பினுடைய எல்லையற்ற சக்தி. பவுண்ட்லெஸ் எனர்ஜி ஆஃப் இன்ஃபினிட் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருக்கின்றது? இன்ஃபினிட்டாக இருக்கின்றது. அதை நம்மளால ஒரு எல்லைக்குட்பட்டு நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. அதே போல இயக்கங்களும் எப்படி இருக்கின்றன? நிகழ்வுகளும் எல்லையற்ற நிலையில் தான் இருக்கின்றன. இன்ஃபினிட் மூவ்மெண்ட். எல்லாமே இன்ஃபினிட் ஸ்கேல்ல தான் நடைபெறுகின்றது. இந்த இன்ஃபினிட் எனர்ஜி எப்படி தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால், இந்த எல்லையோ முடிவோ இல்லாத இந்த ஸ்பேஸ், இந்த விண்வெளி, இதில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றன. அதே போல எல்லையோ முடிவோ இல்லாத காலத்தின் மூலமாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றன. இந்த பிரம்மாண்டம் பார்த்தோம் என்றால், இது ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குழு, அவைகளினுடைய ஒட்டுமொத்த இந்த ஈகோ, ஒட்டுமொத்த தன்னுணர்வு, இவைகளையெல்லாம் கடந்த அளவில் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றது. அத்தகைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஈர்ப்பிற்கு முன்னால் தொன்று தொட்டு நாம் சாதித்த அனைத்துமே ஒரு ஒரு சிறு துளி, ஒரு தூசி துகள். இந்த சமயத்தில் ஒரு கண நேரத்தில் அழியக்கூடிய ஒரு தூசி துகள் அதுபோலத்தான் காணப்படுகின்றது. இந்த காலவரையற்ற, காலத்தினால் கணக்கிட முடியாத இந்த இருப்பில் இந்த அகிலத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனிதர்களையும் நாம் சேர்த்தாலும் கூட அந்த ஒட்டுமொத்தமும் எத்தகையதாக காணப்படுகின்றது என்றால், ஒரு சின்ன ஒரு பகவான் ஸ்வாம் என்று கூறுகின்றார். ஸ்வாம் என்றால் என்ன அர்த்தம்? இந்த இதெல்லாம் பாருங்க, இந்த கொசுக்கெல்லாம் பறக்கின்றது பார்க்கிறோம். சின்னதா பறக்கின்றது. ஒட்டுமொத்தமா சின்ன குரூப்பா பறக்கின்றது. அது போலதான்
இந்த பிரம்மாண்டத்திற்கு முன்னால இந்த அகில இந்த இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் எவ்வாறு காணப்படுகின்றார்கள் என்றால் ஒரு சிறு குழுவாகத்தான், சிறு கூட்டமாகத்தான் காணப்படுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த மனித குலமே எவ்வாறு காணப்படுகின்றது என்றால் ஒரு சிறு மணல் துளி, கிரைன் ஆஃப் சாண்ட். அந்த எல்லையற்ற பிரம்மாண்டமான சக்திக்கு முன்னால் இந்த மனித குலமே எவ்வாறு காணப்படுகின்றது என்றால் ஒரு மணற்துளி, ஒரு கிரைன் ஆஃப் சாண்ட், அது போலதான் காணப்படுகின்றது. ஒரு துகள் அவ்வாறு தான் காணப்படுகின்றது. இதுதான் உண்மை. உண்மை இவ்வாறு இருக்க மனிதன் என்ன எண்ணுகின்றான் என்றால் அவன்தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய மையம் என்று எண்ணுகின்றான். மனிதன் அவ்வாறு சிந்திப்பதனால் தான் நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் மனிதனுடைய இத்தகைய சிந்தனை தான் காரணம் என்பதை நாம் பார்க்கின்றோம். நாடுகளுக்கு இடையே சச்சரவு, போட்டி, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கிடையே வெவ்வேறு பிரிவினைகள், போட்டி, சச்சரவு, இவை எல்லாத்திற்கும் காரணம் என்னவென்றால் இத்தகைய சிந்தனை தான். இது குறித்து ஸ்ரீ அன்னை ஒரு அழகான இந்த கருத்தை மையமாக வைத்து, இந்த உண்மையை மையமாக வைத்து அன்னை ஒரு கருத்தை, எண்ணத்தை கூறுகின்றார்கள். என்ன கூறுகின்றார்கள் என்றால், மனிதர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது அதற்கு தீர்வு வேண்டும் என்றால், ஒரு பிரச்சனை நம்மை பாதிக்கின்றது, நம்மை வாட்டுகின்றது. நம்மை வாட்டும் இந்த பிரச்சனையில் இருந்து அல்லது துன்பத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பின் முன் சென்று அமர்ந்து அந்த பிரம்மாண்டத்தை உற்று நோக்குங்கள். ஒரு ஆகாய வெளியில் அடியிலோ அல்லது ஒரு பிரம்மாண்டமான ஒரு சமுத்திரத்தின் முன்னாரோ அல்லது ஒரு பிரம்மாண்டமான ஒரு இயற்கை வெளி, மலைகளுடன் கூடிய இயற்கை வெளி, அதன் முன்னரோ சென்று நீங்கள் சற்று அமர்ந்து உற்று நோக்குங்கள். அந்த பிரம்மாண்டத்தின் முன்னால் நீங்கள் ஒன்றுமே இல்லை என்பதை உணர்வீர்கள். அத்துடனேயே உங்களுடைய பிரச்சனையும் ஒன்றுமே இல்லை என்பதும் உங்களுக்கு புலப்படும். அந்த பிரச்சனையினுடைய தீவிரம் குறையும் என்று அன்னை அறிவுறுத்துகின்றார்கள். இந்த கருத்தை மையமாக வைத்துதான் அன்னையும் கூறுகின்றார்கள். மேற்கொண்டு அடுத்த போகலாம். When we begin to see, we perceive that it exists for itself, not for us, has its own gigantic aims, its own complex and boundless idea, its own vast desire or delight that it seeks to fulfill, its own immense and formidable standards, which look down as if with an indulgent and ironic smile at the pettiness of ours. And yet, let us not swing over to the other extreme and form too positive an idea of our own insignificance. That too would be an act of ignorance and the shutting of our eyes to the great facts of the universe. Thank you. Explanation. Pading, madam. The truth is that the world exists for itself and not for us. It has its own gigantic aims. It has its own delights it seeks to fulfill. It has its own complex and boundless idea. The world has its உங்க own... வாய்ஸ் உள்ள போயிட்டு வருது. மைக்கு கிட்ட வச்சு படிங்க. The truth is that the world exists for itself and not for us. It has its own gigantic aims. It has its own delights it seeks to fulfill. It has its own complex and boundless idea.
The world has its own immense and formidable standards. Before its immensity and power, we look like petty creatures. It looks at us as an indulgent parent tolerating the mistakes of the child. Having that Sri Aurobindo cautions that we cannot take the extreme view of man's insignificance on earth. That would be an act of ignorance. It would mean shutting our eyes to the great facts of the universe. We cannot ignore the fact that the universe and the individual are necessary to each other. It is through the individual the universe aspires to reach the transcendence. Refer man in the universe. The finite is as important as the infinite. Thank you, sir. Thank you, madam. Thank you. மனிதன் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றான்? இந்த பிரபஞ்சத்தில் தான் மையமாக இருக்கின்றோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் அதற்கென்றே விதிக்கப்பட்ட நியதியில் இயங்குகின்றது. அதற்கென்றே பிரம்மாண்டமான நோக்கங்கள் இருக்கின்றன. அதற்கென்றே விதிக்கப்பட்ட ஒரு எல்லைக்கு எல்லை கடந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட எண்ணங்கள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் நிறைவேற்றத்தான் இந்த பிரபஞ்சம் செயல்படுகின்றது. இந்த பிரம்மாண்டத்தின் முன்னால மனிதன் எவ்வாறு காணப்படுகின்றான் என்றால் ஒரு சிறிய ஒரு பூச்சி இனங்கள் போன்று காணப்படுகின்றான். பெட்டி கிரீச்சர்ஸ், சிறிய ஒரு மிகச்சிறிய ஒரு அற்பமான ஒரு அமைப்புகள் போன்று காணப்படுகின்றான். இந்த பிரபஞ்சம் மனிதனை எவ்வாறு பார்க்கின்றது? இதற்குத்தான் பகவான் மிகவும் அழகாக அதை வர்ணனை செய்கின்றார். It seeks to fulfill its own immense and formidable standards, which look down as if with an indulgent and ironic smile at the pettiness of ours. நம்மை ஒரு நகைச்சுவை கலந்த புன்னகையுடன் இந்த பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சம் நம்மை பார்க்கின்றது. வித் an indulgent என்றால் என்ன அர்த்தம்? ஒருவர் சின்ன ஒரு தவறை செய்கின்றார். அந்த தவறை நாம் அறிந்தே அது குறித்த எந்த விதமான ஒரு தீவிரமான ஒரு மனப்போக்கையும் கொள்ளாமல் அதை ஒரு கனிவுடன் அனுசரிப்பது, அதுதான் இன்டெலிஜென்ட். அவ்வாறுதான் இந்த பிரபஞ்சம் மனிதனுடைய குறைகளை பொறுத்து கொண்டிருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதே சமயம் இங்கு பகவான் ஒரு எச்சரிக்கையை தருகின்றார். என்ன தருகின்றார்? அதற்காக மனிதன் என்பவன் எந்த விதமான மனிதனுடைய இருப்பிற்கு எந்த விதமான ஒரு முக்கியமான காரணங்களோ இல்லை என்று நாம் உதாசீனம் செய்யலாகாது. மனிதன் இருக்கின்றான் என்றால் அவனுக்கென்றே விதிக்கப்பட்ட நோக்கங்கள் இருக்கின்றன. He is not an insignificant ஒரு எந்த விதமான முக்கியத்துவம் இல்லாத அமைப்பு என்பது கிடையாது. எந்த விதமான முக்கியத்துவம் இல்லை என்று நினைப்பது ஒரு தீவிரமான நினைப்பாகும். அத்தகைய எண்ணமும் கூடாது என்று பகவான் எச்சரிக்கை செய்கின்றார். அதுவும் ஒரு அறியாமையில் செய்யக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நாம் கண்களை மூடிக்கொண்டு நமக்கு என்ன ஒரு பிரம்மாண்டமான நோக்கத்திற்காக நாம் இருக்கின்றோம் இந்த பிரபஞ்சத்தில் என்கின்ற உண்மையை அறியாமல் செயல்படுவதற்கு அது ஒப்பாகும் என்று பகவான் எச்சரிக்கை செய்கின்றார்.
அந்த சாஸ்வதமான எல்லை கடந்த அமைப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போன்று ஒரு எல்லைக்குட்பட்ட அமைப்பாக காணக்கூடிய தனி மனிதனும் முக்கியம். இதற்கான ஒரு அழகான விளக்கத்தை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். மேன் இன் த யூனிவர்ஸ் என்கின்ற அந்த ஒரு 2-3 சாப்டருக்கு முன்னாடி பகவான் அது கூறியுள்ளார். என்ன காரணத்திற்காக மனிதன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றான், பிரபஞ்சமும் இந்த மனிதனும் வெவ்வேறான விஷயங்கள் கிடையாது, இவை இரண்டுமே ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பவை. இவை இரண்டுமே இவைகளை கடந்து இருக்கக்கூடிய அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த டிரான்சென்டன்ட் அதனுடைய வெளிப்பாடுகள் தான். ஆகையினால மனிதனும் இந்த பிரபஞ்சமும் வெவ்வேறானவை இல்லை என்று ஏற்கனவே பகவான் இது குறித்த விளக்கத்தை நமக்கெல்லாம் வழங்கியுள்ளார். ஆகையினால இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடாது, அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடாது என்றுதான் பகவான் கோருகின்றார். அடுத்தது போகலாம். Paragraph 2. For this boundless movement does not regard us as unimportant to it. Science reveals to us how minute is the care, how cunning the device, how intense the absorption it bestows upon the smallest of its works, even as on the largest. This mighty energy is an equal and impartial mother. Samam Brahma is the great term of the Gita, and its intensity and force of movement is the same in the formation and upholding of a system of suns and the organization of the life of an ant hill. It is the illusion of size, of quantity, that induces to look on the one as great, the other as petty. If we look, on the contrary, not at mass of quantity but force of quality, we shall say that the ant is greater than the solar system it inhabits, and man greater than all inanimate nature put together. But this again is the illusion of quality. When we go behind and examine only the intensity of the movement, of which quality and quantity are aspects, we realize that this Brahman dwells equally in all existences. Thank you, sir. Thank you. படிக்கட்டுமாங்க சார்? Yes, madam. What is the nature of this boundless energy? How does it regard human beings? It does not treat us as unimportant. Nature bestows us much care to its minutest creation as it does to the largest. All are equal before it. Samam Brahma. That is in the words of Gita, like an impartial mother. Its intensity and force of movement is the same in the formation and upholding of innumerable suns in the universe as it is in the organization of life of an ant hill, full stop. However, it is our illusion of size, that is quantity, that makes us think one as great and the other as small. Again, if we look at the force of quality rather than the mass of quantity, and is greater than the solar system in which it lives, and man is greater than all inanimate nature put together. Sri Aurobindo says, this again is an illusion of quality.
When we go behind and see the intensity of movement, we find quantity and quality or its two aspects, and Brahman dwells equally in all existences. Thank you, sir. தேங்க்யூ மேடம். பகவான் இங்க ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் டீல் பண்றார். என்னன்னா இல்யூஷன் ஆஃப் குவான்டிட்டி, இல்யூஷன் ஆஃப் குவாலிட்டி அப்படின்றார். நம்ம எப்படி டிசைட் பண்றோம்? ஒரு பொருளை வந்து அதனுடைய சைஸை வச்சு டிசைட் பண்றோம். ஒன்று பெரியது, ஒன்று சிறியது, ஒன்று தரத்தில் உயர்ந்தது, மற்றொன்று தரத்தில் தாழ்ந்தது, இது மாதிரி பாகுபடுத்துகின்றோம். ரெண்டு விஷயங்களின் அடிப்படையில் பாகுபடுத்துகின்றோம், குவாலிட்டி, குவான்டிட்டி. இதை பகவான் என்ன கோருகின்றார்? இதைத்தான் இல்லியூஷன் ஆஃப் குவாலிட்டி, இல்லியூஷன் ஆஃப் குவான்டிட்டி அப்படிங்கிறார். இது உண்மையிலேயே எதுவுமே இந்த காரணத்தினால வேறுபடுவது இல்லை. என்ன காரணம் என்றால், அனைத்திற்கும் பின்னாலே அந்த பிரம்மன் என்பது ஒரு சமமாக இருக்கின்றது. இந்த இயற்கையை எடுத்துக்கொண்டால், இந்த இயற்கை வந்து எந்த விதமான பாரபட்சமும் அது பார்ப்பதில்லை. ஒரு சின்ன விஷயமாக இருக்கட்டும், அதுலேயும் பார்த்தோம் அந்த இயற்கை ஒரு மிகுந்த கவனத்தை செலுத்தி அந்த சின்ன விஷயத்தை கூட உருவாக்குகின்றது. ஒரு பெரிய விஷயத்தையும் அதே போன்றுதான் உருவாக்குகின்றது. இயற்கைக்கு முன்னால பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சமமாகத்தான் இருக்கின்றன. இந்த சக்தியினுடைய தீவிரமும் அதனுடைய இயக்கமும் பார்த்தோம் என்றால் அனைத்திலுமே அது சமமாகத்தான் ஈடுபடுத்தப்படுகின்றன. இந்த கணக்கில் அடங்காத சூரியன்கள் இதை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு சின்ன எறும்பு புற்று இதை எடுத்துக்கொண்டாலும் சரி, இவைகளை உருவாக்குவதற்கான அந்த சக்தியினுடைய தீவிரமும் அந்த சக்தியினுடைய இயக்கமும் இவை இரண்டிலும் ஒரே மாதிரியாகத்தான் உபயோகப்படுத்தப்படுகின்றன. இதில் பாரபட்சமே இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இவை இரண்டிலுமே பாகுபாடு, இந்த சக்தியினுடைய தீவிரத்தினுடைய செயல்பாட்டில் அது மிகப்பெரிய சூரிய மண்டலமாக இருக்கட்டும், ஒரு சின்ன எறும்பு புற்றாக இருக்கட்டும், இதில் பாகுபாடே காண முடிவதில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? இந்த சூரிய மண்டலம் எண்ணற்ற கணக்கில் அடங்காத சூரியன்களை கொண்டுள்ள அந்த மண்டலம், சூரியன்களை கொண்டுள்ள அந்த அமைப்பு, இதுதான் பிரம்மாண்டம் என்றும், ஒரு சின்ன எறும்பு புற்றை ஒரு இன்சிக்னிபிகன்ட் அமைப்பு, எந்த விதமான முக்கியத்துவம் அல்லாத ஒரு அமைப்பு என்று நாம் எண்ணுகின்றோம். ஆனால் இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இவை இரண்டையும் உருவாக்குவதற்கான அந்த சக்தி என்பது இரண்டிலும் ஒரே மாதிரியாகத்தான் செலவழிக்கப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதே போல பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த அந்த குவாலிட்டி ஆஸ்பெக்ட், அந்த சக்தியினுடைய குவாலிட்டி ஆஸ்பெக்ட், சக்தியினுடைய குவாலிட்டி ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு எறும்பு அதில் இருக்கக்கூடிய அந்த 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 குவாலிட்டி ஆஸ்பெக்ட் வந்து இந்த சூரிய மண்டலம் அதில் இருக்கக்கூடிய குவாலிட்டி ஆஸ்பெக்டை விட பெரியது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதே போன்று இந்த ஒட்டுமொத்த சட இயற்கை அதை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதனுடன் ஒப்பிடுகையில் மனிதன் என்பவன் மிகப்பெரிய அளவில் உள்ள ஒரு அமைப்பாக காணப்படுகின்றான். எகைன் பகவான் என்ன கோருகின்றார்? இந்த குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்லையும் பார்த்தோம் என்றால் பாரபட்சம் என்பது இருப்பது இல்லை. பாரபட்சமாக நாம் காண்பது என்பது
நம்முடைய ஒரு பிழை. இட் இஸ் an illusion. உண்மையிலேயே அவ்வாறு இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நாம் இதற்கு பின்னால பார்த்தோம் என்றால், இந்த தீவிரமான செயல்பாடு அமைப்பு இவைகளுக்கு பின்னால பார்த்தோம் என்றால், இந்த குவான்டிட்டி குவாலிட்டி, தரம் எண்ணிக்கை, இவை இரண்டும் பார்த்தோம் என்றால், இவை இரண்டுமே இந்த பிரம்மனினுடைய இரண்டு அம்சங்கள் தான். இவை இரண்டுமே சமமாக அனைத்தினுள்ளும் இருக்கின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால there is no discrimination. பிரம்மன் என்பது சமமாக அனைத்தினுள்ளும், அது குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, குவான்டிட்டியாக இருந்தாலும் சரி, அனைத்தினுள்ளும் சமமாக இருக்கின்றது என்பதுதான் உண்மை. இதைத்தான் பகவான் இங்கு விளக்குகின்றார். அடுத்தது பார்த்தா, equally partaken of by all in its being. We are tempted to say, equally distributed to all in its energy. But this too is an illusion of quantity. Brahman dwells in all, indivisible, yet as if divided and distributed. If we look again with an observing perception, not dominated by intellectual concepts, but informed by intuition and culminating in knowledge by identity, we shall see that the consciousness of this infinite energy is other than our mental consciousness, that it is indivisible and gives not an equal part of itself, but its whole self at one and the same time to the solar system and to the ant hill. Thank you. thank you. Explanation. படிக்கவா சார்? Yes, madam. All beings are part of Brahman and its energy is equally distributed to all. Brahman is one and present in all and indivisible. Yet Brahman appears as if divided and distributed in the many. Brahman is infinite energy. It has consciousness, which is other than our mental consciousness. We have seen that Brahman is indivisible, which means it cannot be divided into parts. Yet it is present equally in all. These two statements may appear to be contradictory. The truth is that Brahman is present not as a part of itself, but as a whole of itself in all. The whole of Brahman is equally present in ant hill and in the solar system. To understand this truth, intellectual concepts will not help. Going beyond our intellect, we must make use of our intuitional skills. Intuition will lead us to knowledge by identity, which alone can give us the direct perception of truth about Brahman. Thank you, sir. Thank you, madam. Thank you. பிரம்மன் சமமாக அனைத்தினுள்ளும் தன்னை வழங்கியுள்ளது என்பதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் பிரம்மன் தன்னுடைய அம்சத்தை அனைத்தினுள்ளும் அனைத்திற்கும் பிரித்து பகுதி பகுதியாக வழங்கியுள்ளதா என்றால் இல்லை. பிரம்மன் எப்படி இருக்கின்றது என்றால் அனைத்தினுள்ளும் சமமாக இருக்கின்றது. அனைத்தினுள்ளும் சமமாக இருக்கின்றது. அதே சமயம்
அது தன்னை சமமாக தன்னை ஒவ்வொரு அமைப்பிற்குள்ளும் பிரித்து வழங்கி உள்ளது என்று பார்க்கின்றோம். இந்த இரண்டு உண்மைகளையும் கருத்துக்களையும் பார்க்கும் பொழுது ஒன்றுடன் ஒன்று முரண்பாடாக காணப்படுகின்றது. பிரம்மன் என்பது பகுக்க முடியாது என்று ஒரு புறம் கொள்கின்றோம். இட் இஸ் இன்டிவிசிபிள் என்று கோருகின்றோம். அதே சமயம் என்ன கோருகின்றோம்? பிரம்மன் இஸ் ஈக்குவலி பிரசன்ட் இன் ஆல் என்று கோருகின்றோம். சமமாக அனைத்தினுள்ளும் இருக்கின்றது என்று கோருகின்றோம். ஒருபுறம் பகுக்க முடியாத ஒன்று எவ்வாறு சமமாக அனைத்தினுள்ளும் இருக்க முடியும் என்கின்ற ஒரு முரண்பாடு எழுகின்றது. இதற்கு பகவான் என்ன விளக்கம் தருகின்றார் என்றால், பிரம்மன் சமமாக அனைத்தினுள்ளும் இருக்கின்றது, அதே சமயம் சமமாக அனைத்தினுள்ளும் தன்னுடைய முழுமையான ஒரு அம்சத்துடன் அந்த முழுமைக்கு எந்த விதமான குறைவும் இன்றி ஒரே முழுமையுடன் அனைத்தினுள்ளும் இருக்கின்றது. The whole of Brahman is equally present என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது ஒரு சின்ன ஒரு எறும்பு புற்றாக இருக்கட்டும், ஒரு சூரிய கோளமாக இருக்கட்டும், சூரிய மண்டலமாக இருக்கட்டும், இவை இரண்டிலுமே பார்த்தோம் என்றால் அந்த பிரம்மன் முழுமையாக சமமாக இருக்கின்றது. ஆகையினால் இந்த கருத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரம்மன் இஸ் பிரசன்ட் ஈக்குவலி இன் ஆல், அனைத்தினுள்ளும் சமமாக இருக்கின்றது. அதே சமயம் எப்படி இருக்கின்றது என்றால், ஹோல் ஆஃப் இட் செல்ஃப், தன்னுடைய முழுமையில் எந்த விதமான பங்கமும் இல்லாமல் அந்த முழுமையுடன் அனைத்தினுள்ளும் இருக்கின்றது. இந்த கருத்தை தான் பகவான் இங்கு வலியுறுத்துகின்றார். இதையெல்லாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது மனிதனுடைய ஒரு அறிவு சார்ந்த நிலையில் இந்த கருத்துக்களை புரிந்து கொள்ள முடியாது. நமக்கு அறிவுல பார்த்தோம் அப்படின்னா, மேத்தமேட்டிக்கலா பார்த்தோம்னா ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னா அதை டிவைட் பண்ணாம கொடுக்க முடியாது. அது வந்து மென்டல் மேத்தமேட்டிக்ஸ். ஆனால் இங்க என்ன கூறுகின்றோம்? அந்த முழுமையாக இருப்பது, அந்த முழுமை எந்த விதத்திலும் முழுமைக்கு எந்த விதத்திலும் பங்கம் ஏற்படாமல் அந்த முழுமை சமமாக அனைத்தினுள்ளும் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இதை நம்ம மைண்ட் லெவல்ல இருந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு புதிராக இருக்கின்றது. பகவான் என்ன கூறுகின்றார்? மைண்ட்ல இருந்து பார்த்தா, இன்டெலெக்ட்ல இருந்து பார்த்தா புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறார். எப்படி பார்க்கணும் பின்ன இந்த உண்மையை எவ்வாறு ஒரு மனிதன் அறிந்து கொள்வது? அறிவை தாண்டி அவனுடைய உள்ளுணர்வின் திறமை, இன்ட்யூஷனல் ஸ்கில்ஸ், அதன் மூலமாகத்தான் இந்த உண்மையை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார். இன்ட்யூஷன்ல என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? இந்த கருத்தை நம் லைஃப் டிவைன்ல ஆல்மோஸ்ட் எவ்ரி சாப்டர்ல பார்க்கிறோம். பகவான் வலியுறுத்தக்கூடிய அந்த உண்மை என்னவென்றால், உண்மையான ஞானம் ஒரு மனிதனுக்கு எவ்வாறு கிட்டும் என்றால், அது இன்ட்யூஷன் மூலமாகத்தான் கிட்டும். இந்த இன்ட்யூஷன் மூலமாக எத்தகைய செயல்பாடின் மூலமாக கிட்டும் என்றால், அதுதான் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்றால், ஒரு பொருளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த பொருளாகவே நாமும் இரண்டர கலந்து, அந்த பொருளுடன் இரண்டர கலந்து அதுவாகவே நாம் மாறிவிடுதல், அதுதான் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. இத்தகைய ஒரு விசேஷமான அம்சத்தின் மூலமாகத்தான் நம்முடைய வேத காலத்து ரிஷிகள் அந்த பரம்பொருள் குறித்த உண்மைகளை கண்டறிந்தார்கள் என்பதே நம்ம இதோடைய ப்ரீவியஸ் சாப்டர்ல பார்த்தோம். ப்ரீவியஸ் சாப்டர்ல தி மெத்தட்ஸ் ஆஃப் வேதாந்திக் நாலேஜ், இந்த சாப்டர்ல இந்த கருத்து தான் மீண்டும் மீண்டும் அங்கு கூறப்பட்டது. இதை பார்த்தோம். ஸோ என்ன பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீ அறிந்து கொள்ளணும் அப்படின்னா நீ வந்து மைண்ட்ல இருந்தா புரியாது உனக்கு. ஸோ யூ ஹேவ் டு கோ பியாண்ட் த ரீசன் அண்ட் யூ ஹேவ் டு சீக் த ஹெல்ப் ஆஃப் யுவர் இன்ட்யூஷன் அப்படிங்கிறார். இன்ட்யூஷன் மூலமாக த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்கின்ற ஒரு விசேஷமான ஒரு அறிந்து கொள்ளும் அந்த திறமையின் மூலமாகத்தான் இத்தகைய உயர் உண்மைகளை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள முடியும் என்று, பிரம்மன் குறித்த உண்மைகளை ஒரு மனிதன் நேரடியாக அறிந்து கொள்ள முடியும் என்று பகவான் விளக்குகின்றார். அடுத்தது போகலாம்.
To Brahman, there are no whole and parts, but each thing is all itself and benefits by the whole of Brahman. Quality and quantity differ, the self is equal. The form and manner and result of the force of action vary infinitely, but the eternal, primal, infinite energy is the same in all. The force of strength that goes to make the strong man is no whit greater than the force of weakness that goes to make the weak. The energy spent is as great in repression as in expression, in negation as in affirmation, in silence as in sound. Thank you, sir. Thank you. Explanation. சார் படிப்பீங்களா? Yes, madam. The parts and the whole are words coined by our mind. But to Brahman, each thing is all of itself and benefits by the whole of Brahman. The quality and quantity differ, but the self is equal. There may be variation in the manner and the result of force of action, but the primal energy is same in all. Sri Aurobindo says there is energy behind everything. The force of strength behind a strong man and the force of weakness behind a weak man are the same. The force of energy behind expression and repression, negation and affirmation, silence and sound are the same. If you try to control your anger, you use a certain amount of consciousness and willpower to repress the anger. If you let it burst forth, the same energy goes out. It is only a question of expression or repression. The energy is the same. To be mentally silent during meditation requires a tremendous amount of concentration and energy. It is much easier to go out and blabber. Energy behind sound and silence is the same. Thank you, sir. Thank you, madam. Thank you. இந்த சக்தி பார்த்தோம் அப்படின்னா இங்க இந்த 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 போர்ஷன் ஆஃப் த பேராகிராஃப்ல பகவான் எதை விளக்குகின்றார் என்றால், இந்த ஒவ்வொரு செயல்பாட்டிற்கு பின்னால ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறார். ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் பின்னால ஒரு சக்தி இருக்கின்றது. அது எவ்வகையில் செயல்படுகின்றது, எந்த வடிவத்தில் செயல்படுகின்றது என்பது எண்ணற்ற மாறுபாடுகளை கொண்டதாக இருக்கின்றது. அதாவது பகவான் என்ன கோருகின்றார், சக்தியின் செயல்பாடு எந்த வடிவத்தில் செயல்படுகின்றது, எந்த வழியில் செயல்படுகின்றது, அது எந்த விளைவை ஏற்படுத்துகின்றது என்பதில் எண்ணற்ற வேறுபாடுகளை காண்கின்றோம். எண்ணற்ற வேறுபாடுகள் என்றால் கணக்கிலடங்காத நிலையில் அதனுடைய வேறுபாடுகளை காண்கின்றோம். ஆனால் இவை அனைத்திற்கும் பின்னால எது இருக்கின்றது என்றால், ஒரு சாஸ்வதமான, அனைத்திற்கும் மூலமான, ஒரு எல்லை கடந்த நிலையில் அனந்தமான ஒரு சக்தி தான் இவை அனைத்திற்கும் பின்னால் இருக்கின்றது. அந்த சக்தி என்பது ஒரே மாதிரி தான் இருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடு வேண்டுமானால் வேறுபடலாமே ஒழிய அந்த சக்தி என்பது இட் இஸ் a சேம் இன் ஆல். இதுதான் மைய கருத்தாக கூறுகின்றார் அந்த பேராகிராஃப்ல. இந்த பகுதி முழுமை என்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நாம் மனதினால் உருவாக்கப்பட்ட வார்த்தைகள். ஆனால் பிரம்மனை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதி முழுமை என்பதெல்லாம் கிடையாது. முழுமைதான் அனைத்தினுள்ளும் இருக்கின்றது. பகுதியாக இருந்தாலும் அது முழுமைதான். நாம் தான் வார்த்தைகளின் மூலமாக பகுதி முழுமை என்று பாகுபடுத்துகின்றோம்.
உண்மையிலே அவ்வாறு கிடையாது. பிரம்மனை பொறுத்த வரைக்கும் பகுதி முழுமை என்பது கிடையாது. அதே போன்று the quality and quantity, எண்ணிக்கை தரம், இதுல பார்த்தோம் அப்படின்னா அதுலயும் பார்த்தோம்னா மேற்புறத்தில் வந்து மாறுபாடு காணப்பட்டாலும் அடித்தளத்துல எல்லாமே வந்து சமமாகத்தான் இருக்கின்றது. பகவான் என்ன கூறுகின்றார்? அனைத்திற்கும் பின்னால சக்தி இருக்கு அப்படிங்கிறாரு. சக்தி வந்து வெளிப்பாட்டுக்கு பின்னால மாத்திரம்தான் இல்ல, அனைத்திற்கும் பின்னால சக்தி இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு வலிமையான மனிதன் இருக்கின்றான், அவனுக்கு பின்னாலும் அந்த ஒரு சக்தி இருக்கின்றது. அதே போல ஒரு பலவீனமான மனிதனும் இருக்கின்றான். இந்த பலவீனம் என்கின்ற சக்தியும் சரி, வலிமை என்கின்ற சக்தியும் சரி, ஒரே சக்தி தான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதே போல ஒன்றை வெளிப்படுத்துவது எக்ஸ்பிரஷன், ஒன்றை வெளிப்படுத்தாமல் அமுக்கி வைப்பது ரெப்ரஷன், இதற்கும் சக்தி தேவை. வெளிப்படுத்துவதற்கும் சக்தி தேவை, அதை வெளிப்படுத்தாமல் அமைக்கி வைப்பதற்கும் சக்தி தேவை. அந்த சக்தி என்று பார்த்து எடுத்துக்கொண்டால் என்றால் இவை இரண்டிற்கு பின்னால் இருப்பது ஒரே சக்தி தான். ஒன்றை மறுக்கின்றோம், மறுசமயம் உறுதி செய்கின்றோம். நெகேஷன் அண்ட் அஃபர்மேஷன், இவை இரண்டும் மாறுபட்ட நிகழ்வுகளாக இருந்தாலும் கூட இவை இரண்டிற்கு பின்னால் இருப்பது ஒரே சக்தி தான். அதே போல அமைதி, மௌனம், சைலன்ஸ், ஒலி, அரவம், இவை இரண்டிற்கு பின்னால் இருப்பதும் ஒரே சக்தி தான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். The force of energy இருக்க எல்லா வெவ்வேறு வடிவங்கள்ல இருக்கலாமே ஒழிய பின்னால் இருப்பது ஒன்றுதான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் என்ன கூறுகின்றார்? வேறு இதோடைய அர்த்தம் என்றால் என்ன இதோடைய பின்னால் என்ன பொருள் என்னவென்றால், அனைத்திற்கும் எது தேவைப்படுகின்றது என்றால் a certain amount of consciousness, ஒரு உறுதிப்பாடு அனைத்திற்கும் தேவைப்படுகின்றது. உதாரணத்திற்கு நமக்கு கோபம் வருகின்றது, அந்த கோபத்தை நாம் கட்டுப்படுத்த முயலுகின்றோம். இந்த கட்டுப்படுத்த முயன்று கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சக்தி தேவைப்படுகின்றது. அதே போல அந்த கோபத்தை வெளிப்படுத்துகின்றோம், அந்த கோபம் வெடித்து சிதறுகின்றது, அதற்கும் ஒரு சக்தி தேவைப்படுகின்றது. அதன் மூலமாகவும் சக்தி வெளிப்படுகின்றது. ஆனால் சக்தி என்பது இந்த இரண்டு செயல்களுக்கும் பின்னால் இருக்கும் சக்தி என்பது ஒன்றுதான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒன்றை ஒரு சமயம் வெளிப்படுத்தப்படுகின்றது, ஒரு சமயம் அமுத்தி வைக்கப்படுகின்றது. ஆனால் சக்தி என்பது ஒன்றுதான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதே போல நாம் தியானித்திருக்கும் போது மனதை ஒரு அரவமற்ற நிலைக்கு கொண்டு செல்ல முயலுகின்றோம். இந்த அரவமற்ற நிலைக்கு கொண்டு செல்வதற்கும் நமக்கு ஒரு சக்தி தேவைப்படுகின்றது. ஒரு கான்சென்ட்ரேஷன், ஒரு சக்தி இது தேவைப்படுகின்றது. மனதை அமைதிப்படுத்துவதற்கும் ஒரு சக்தி தேவைப்படுகின்றது. அதே சமயம் நாம் எது நமக்கு எளிதாக அமைகின்றது? நம்மை எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாமல் அரவத்துடன் ஒலியுடன் வெளிப்படுத்திக் கொள்வது என்பது நமக்கு சுலபமாக இருக்கின்றது. ஆனால் இவை இரண்டுக்கு பின்னால இந்த சக்தி என்பது ஒன்றுதான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எனர்ஜி பிஹைண்ட் சவுண்ட் அண்ட் சைலன்ஸ் இஸ் த சேம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால என்ன பகவான் குறிப்பிடுகின்றார் என்றால், அனைத்திற்கும் பின்னால சக்தி இருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய எந்த வழியில் அதை தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்பதில் தான் வேறுபாடு இருக்கின்றது. ஒழிய சக்தி என்பது அனைத்திற்கு பின்னால் இருக்கின்றது. சக்தி என்பது இல்லாத ஒரு செயல்பாடோ ஒரு நிலையோ கிடையாது என்று பகவான் தெளிவுபடுத்துகின்றார். சக்தி என்பது இல்லாத ஒரு நிலை என்பதே கிடையாது என்று பகவான் இங்கு விளக்குகின்றார்.
paragraph 3 போலாம். Paragraph 3. Therefore, the first reckoning we have to mend is that between this infinite movement, this energy of existence, which is the world and ourselves. At present, we keep a false account. We are infinitely important to the all, but to us, the all is negligible. We alone are important to ourselves. This is the sign of the original ignorance, which is the root of the ego, that it can only think with itself as center, as if it were the all, and of that which is not itself accepts only so much as it is mentally disposed to acknowledge, or as it is forced to recognize by the shocks of its environment. Even when it begins to philosophize, does it not assert that the world only exists in and by its consciousness? Its own state of consciousness or mental standards are to it the test of reality. All outside its orbit or view tends to become false or non existent. Thank you. Thank you. That's explanation. Padikituma, sir. Yes, sir. In this paragraph, Sri Aurobindo discusses the true value of the relationship between man and the world. Has the man arrived at the correct amount of this relationship? No. At present, he says, man only has a false view of this relationship. The world represents infinite movement, the all. To this all, we are important. But we, being ego-centered, do not take into account this all. God needs us. But the question is, do we need him? We do not seem to need him most of the time because of our ego. We have seen in the earlier chapter, there was a fall in consciousness from the totality of oneness to the division of separate egos. This distortion of consciousness only makes us think that we are separate beings, not part of a totality. This original ignorance is the root cause of the ego. Keeping ourselves in the center, we think the world exists for us. For man, the world means him only. He does not realize that he is only a part of the all. We take cognizance of things around us only insofar as they directly affect our survival. Even in drawing philosophical conclusions, man's ego takes the view that the world exists in and by his consciousness. We subject everything to the domain of our own state of consciousness and mental standards. We accept them as true only if they conform to our standards. Whatever outside this domain, we reject them as false. Thank you, sir. Thank you, sir. Thank you. இங்க அல்டிமேட்டா பகவான் எது குறித்து இங்க ஃபோக்கஸ் பண்றாரு அப்படின்னா, மனிதனுக்கும் இத்தகைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பை கொண்ட இந்த பிரபஞ்சத்திற்கும் என்ன உறவு? அந்த உறவு சரியாக இருக்கின்றதா? முதல்ல அந்த உறவு என்பது சரியாக இருக்கின்றதா? சரியாக இருக்கின்றதா என்றால் இல்லை அப்படிங்கிறார். மனிதனுக்கும் அவன் சார்ந்துள்ள இந்த உலகத்திற்கும் இடையில் சரியான உறவு சரியான முறையில் இருக்கின்றதா என்றால் இல்லை அப்படிங்கிறார். ஒரு பிழையுள்ள ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த உறவு அமைந்துள்ளது அப்படிங்கிறார். எப்படி என்றால், மனிதன் தனித்து காணப்படுகின்றான். தன்னை சுற்றிதான் அனைத்துமே இருக்கின்றன, இயங்குகின்றன என்று எண்ணுகின்றான். அவன் இந்த பிரபஞ்சத்தை சார்ந்து இருக்கும் பிரபஞ்சத்தினுடைய ஒரு அங்கம் என்று நினைப்பது இல்லை. இந்த பிரபஞ்சம் என்பது என்ன? அது ஒரு அனைத்துமாகிய ஒரு அமைப்பினுடைய
ஒரு மெய்ப்பொருளினுடைய ஒரு எல்லை கடந்த ஒரு இயக்கம்தான் இந்த பிரபஞ்சம். அத்தகைய ஒரு அமைப்பிற்கு அந்த மனிதன் என்பவன் முக்கியமானவன். ஏனென்றால் அதனுடைய ஒரு இன்றியமையாத பங்கு என்பதுதான் ஒரு தனிமனிதனுடைய தனிமனிதனுடைய ஒரு ஒரு செயல்பாடாக அங்கு காணப்படுகின்றது. ஆனால் மனிதன் எவ்வாறு நினைக்கின்றான்? அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் தான் என்கின்ற அந்த தன்னுணர்வை சார்ந்து இருப்பதனால அவன் அந்த ஒட்டுமொத்த அமைப்பினுடைய ஒரு இன்றியமையாத பங்கு நான் என்பதை அவன் அறிய மறுக்கின்றான். அவனுக்கு தெரிந்தது எல்லாமே அவனுடைய தன்னுணர்வு ஈகோ, அதை சார்ந்து இருக்கும் அமைப்புகள் தான் அவனுக்கு தெரிகின்றது. இதற்கு காரணம் என்ன என்பதை பார்த்தோம். இதனுடைய ப்ரீவியஸ் சாப்டர்லையும் பார்த்தோம். அடிப்படையில் காரணம் என்ன காரணம் என்றால், there is a fall in consciousness. உணர்வு நிலையில ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டது. அதன்தான் இந்த தனிப்பட்ட அமைப்புகள், தன்னுணர்வை சார்ந்த அமைப்புகள் ஏற்பட காரணமாயிற்று என்பதை பார்த்தோம். ஒட்டுமொத்த உணர்வு நிலையில் இருந்து அந்த கான்சியஸ்னஸ் ஆஃப் ஒன், அதிலிருந்து கான்சியஸ்னஸ் ஆஃப் மெனி, டிவிசிவ் கான்சியஸ்னஸ், இதில் அனைவருமே விழுந்து விட்டோம். தனிப்பட்ட அமைப்புகள், தன்னுணர்வை சார்ந்த அமைப்புகள் என்பது மையமாக கருதப்படுகின்றன, அமைந்து விட்டன. ஆகையால் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட அமைப்பு, ஒரு முழுமையான அமைப்பினுடைய இன்றியமையாத அம்சம் என்பதை உணர்வது கிடையாது. இதற்கு காரணம் நம்முடைய அந்த நான் என்கின்ற அந்த தன்னுணர்வு தான் காரணம். எல்லாமே அவனுக்கு தன்னை சுற்றித்தான் அமைகின்றன. தான் தன்னுடைய விருப்பு வெறுப்புகள், ஆசைகள் எல்லாமே அதுதான் பிரதானமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அமைகின்றன. எவையெல்லாம் நம்மை பாதிக்கின்றனவோ இந்த உலகத்தில், அவைகளை குறித்தே நாம் ஆர்வம் கொள்கின்றோம். மற்றவைகள் குறித்து நாம் ஆர்வம் கொள்வது இல்லை. அது மாத்திரமல்ல, பகவான் என்ன கூறுகின்றார்? ஈவன் தத்துவ கோட்பாடுகளின் முடிவுகள் கூட எதன் அடிப்படையில் அமைக்கப்படுகின்றன என்றால், இந்த மனிதனுடைய தனிப்பட்ட நான் என்கின்ற தன்னுணர்வு, அதில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலை, அதன் அடிப்படையில் தான் ஏற்படுத்தப்படுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது பகவான் எதை குறித்து குறிப்பிடுகின்றார் என்றால், இந்த மாயாவாத கோட்பாடுகளில் என்ன கூறப்படுகின்றது என்றால், ஒரு மனிதனுடைய உணர்வு நிலையில் எழுப்பப்படும் தோன்றும் ஒரு தவறான அனுபவங்கள் தான், பிழையான அனுபவங்கள் தான் இந்த பிரபஞ்சம். அந்த மனிதன் அந்த நிலையில் இருந்து ஒரு உயர்நிலைக்கு செல்லும் பொழுது, இந்த முந்தைய உணர்வு நிலையில் அடைந்த அனுபவங்கள் எல்லாமே ஒரு போலியான அனுபவங்கள், உண்மை இல்லாத அனுபவங்களாக மாறிவிடுகின்றன என்று கூறப்படுகின்றது. ஆகையால் அங்கும் எது பிரதானமாக கருதப்படுகின்றது என்றால், ஒரு தனி மனித உணர்வு நிலையில் ஒரு மனிதன் எதிர்கொள்ளும், இந்த உலகம் குறித்து மனிதன் எதிர்கொள்ளும் அனுபவங்களை மையமாக வைத்துக் கொண்டுதான் அந்த தத்துவ கோட்பாடுகள் கூட அமைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்கின்றான்? அவனுக்கென்றே ஒரு அவனுக்கென்றே ஒரு விதிகளை நியமித்துக் கொள்கின்றான். எவைகள் எல்லாம் அந்த விதிகளுக்கு ஒத்து போகின்றனவோ அவைகளை மாத்திரமே ஏற்றுக்கொள்கின்றான். எவைகள் எல்லாம் அந்த விதிகளுக்கு தானே அமைத்துக் கொண்ட விதிகளுக்கு புறம்பாக இருக்கின்றனவோ அவைகளை மனிதன் என்ன செய்கின்றான்? உண்மை அல்ல என்று அவைகளை அவன் விலக்குகின்றான், ஒதுக்குகின்றான். இவ்வாறு தான் ஒரு மனிதனுடைய உணர்வு நிலை செயல்படுகின்றது. ஆகையினால் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த டொட்டாலிட்டியோட நம்ம அந்த ஒட்டுமொத்த அமைப்பினுடன் ஒரு தனி மனிதன் என்பவன் ஒரு சரியான உறவை வைத்துக் கொள்ளவில்லை. He has a false account of relationship என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன் அவ்வாறு அமைந்துள்ளது என்றால், அந்த மனிதனுக்குள் இருக்கக்கூடிய அந்த நான் என்கின்ற தன்னுணர்வு, அந்த ஈகோ, அதனால்தான் இத்தகைய ஒரு தவறான ஒரு உறவு அமைந்துள்ளது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம்.
This mental self-sufficiency of man creates a system of false accountantship, which prevents us from drawing the right and the full value from life. There is a sense in which these pretensions of the human mind and ego repose on a truth, but this truth only emerges when the mind has learned its ignorance and the ego has submitted to the all and lost in it its separate self assertion. To recognize that we, or rather the results and appearances we call ourselves, are only a partial movement of this infinite movement, and that it is that infinite which we have to know, to be consciously, and to fulfill faithfully is the commencement of a true living. To recognize that in our true selves, we are one with the total movement, and not minor or subordinate is the outer side of the account. Is the other side. Sorry, in line ஒரு நிமிஷம் sir. Subordinate, okay. To recognize that in our true selves, we are one with the total movement, and not minor or subordinate is the other side of the account. And its expression in the manner of our being, thought, emotion, and action is necessary to the culmination of a true or divine living. Thank Thank you. you. Thank you. Explanation. படிக்கவா? படிங்க. Please. Sri Aurobindo calls this thinking as mental self-sufficiency. It creates false accountantship which prevents us from drawing the right and full value from life. We are part of the infinite. We do not realize it. Our sense of finiteness prevents us from realizing our full potential. Behind this falsity of the human mind and ego, there is a sense based on a truth. But this truth can only emerge when the mind realizes its ignorance and ego submits itself to the totality. All. When ego truly surrenders itself, it will no longer assert its individuality. Surrendering ourselves to the Supreme will change our perception. What we call we are only the results and appearances, but they are only a partial movement of this infinite world movement. Sri Aurobindo states that true living starts only when we recognize that we are part of this infinite movement and when we become more and more conscious of it. In our true self, we are one with the total movement, not a minor or a subordinated movement to the total. We are one with the infinite. This fact should be reflected in the way we live, think, feel, and act. Only then will the true or divine living reach its culmination on earth. Thank you. நம்ம பார்த்தோம், மனிதன் தன்னுடைய ஈகோவின் காரணமாக ஒரு தவறான உறவை அவன் தற்சமயம் அவன் சார்ந்திருக்கும் உலகத்துடன் ஏற்படுத்தி உள்ளான் என்பதை பார்த்தோம். இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, மனிதன் தன்னுடைய ஈகோவை சார்ந்திருக்கும் அந்த ஈகோயிஸ்டிக் கான்சியஸ்னஸ் அதிலிருந்து விடுபட்டு அந்த முழுமையான உணர்வு நிலை, பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலை, காஸ்மிக் கான்சியஸ்னஸ், அதனுடன் அவன் இரண்டரை கலக்க வேண்டும். அது எப்பொழுது சாத்தியம் என்றால், தன்னுடைய ஈகோவிலிருந்து விடுபடும் பொழுதுதான் அது சாத்தியம். உண்மை என்ன ஏனென்றால் இது ஒரு பொய்மை. நாம் அந்த முழுமையான அந்த பிரபஞ்சம், அந்த உணர்வு நிலையில் ஒரு இரண்டரை கலந்த அம்சம்தான்
ஒவ்வொரு மனிதனும். அதிலிருந்து நாம் மாறுபட்டவர்களோ வேறுபட்டவர்களோ கிடையாது. ஆனால் நாம் அவ்வாறு நினைப்பதில்லை. நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ஒரு பிரஜை, தனிப்பட்ட அமைப்பு என்று நினைக்கின்றோம். அது ஒரு காரணத்திற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு ஒரு அமைப்பு. ஆனால் அதிலிருந்து மனிதன் கடந்து செல்லும் பொழுதுதான் இந்த சரியான உறவு என்பது ஏற்படுத்தப்படுகின்றது. எப்பொழுது என்றால் மனிதன் அந்த தான் என்கின்ற அந்த உணர்வு நிலையிலிருந்து விடுபட்டு இந்த பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலையுடன் அவன் இரண்டர கலக்கும் பொழுதுதான் இந்த சரியான உறவு என்பது ஏற்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன்னா நம்ம எப்பொழுதுமே அந்த ஃபைனைட்னஸ்ல தான் இருக்கிறோம். ஃபைனைட்னஸ்ல இருக்கிறதுனால நமக்குள்ளேயே என்ன சக்தி இருக்கின்றது என்பதை நாம் அறிந்திருப்பது இல்லை. நம்மால அதை எட்ட முடிவதில்லை. உண்மை என்னவென்றால் நாம் அந்த பிரபஞ்ச சக்தியுடன் இரண்டர கலந்த ஒரு அமைப்பு தான் நாம் என்பது, அதுதான் உண்மை. ஆனா இந்த உண்மையை மனிதன் அறிந்திருக்கவில்லை. ஏன்னா அவன் அறியாமையில் இருக்கின்றான், ஈகோவை சார்ந்திருக்கின்றான். எப்பொழுது அந்த ஈகோவை சார்ந்திருக்கும் அந்த உணர்வு நிலையை அந்த ஒட்டுமொத்த அந்த பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலைக்கு ஒரு மனிதன் சமர்ப்பிக்கின்றானோ அப்பொழுதுதான் இந்த உண்மையை ஒரு மனிதன் அறிய முடியும். ஈகோ should truly surrender itself. அப்பொழுதுதான் இது அறிய முடியும். நாம் என்று நினைப்பது எல்லாமே பார்த்தோம் என்றால் பகவான் இங்க என்ன கோருகின்றார், இது எல்லாமே ஒரு விளைவுகள், தோற்றங்கள் தான் அப்படிங்கிறார். எதை நாம் என்று நாம் அழைக்கின்றோமோ அவைகள் எல்லாமே தோற்றங்கள், விளைவுகள் தான். இவை அனைத்துமே ஒரு ஒட்டுமொத்த அமைப்பினுடைய ஒரு பகுதியான ஒரு இயக்கங்களும் அமைப்புகளும் தான். நாம் தனித்து இல்லை. இந்த உண்மையை நாம் உணரும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய உண்மையான வாழ்வு என்பது ஆரம்பிக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்ம அடிப்படையிலே எது உண்மை என்றால், நம்ம அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச சக்தியினுடைய இயக்கத்தில் நாம் இரண்டர கலந்துள்ளோம். அதனுடைய இயக்கத்தினுடைய ஒரு பகுதி தான் நம்முடைய இயக்கமும் என்பதுதான் உண்மை. ஆனால் நாம் அறிந்திருக்கவில்லை என்று பகவான் கூறுகின்றார். நாம் எப்பொழுது இந்த உண்மையை அறிகின்றோமோ அப்பொழுதுதான் உண்மையான வாழ்வு என்பது முடியும். அது மாத்திரமல்ல, இந்த உண்மையை நம்முடைய அனைத்து செயல்பாடுகளிலும் நாம் எண்ணுவதிலும், எவ்வாறு செயல்படுகின்றோம், எவ்வாறு வாழ்கின்றோம், அனைத்திலுமே இது பிரதிபலிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மால் இந்த புவியில் இறை வாழ்வு என்பது சாத்தியம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். To recognize that in our true selves we are one with the total movement. ஏனென்றால் நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த செல்ஃப், அதுதான் பிரபஞ்சம் தழுவிய அந்த செல்ஃப், காஸ்மிக் செல்ஃப். இது ரெண்டும் பார்த்தோம் எசென்சியலா வெவ்வேறான அமைப்புகள் கிடையாது. To recognize that in our true selves we are one with the total movement and not minor or subordinate is the other side of the account, and its expression in the manner of our being, thought, emotion and action is necessary to the culmination of a true or divine living என்று பகவான் இதை தெளிவுபடுத்துகின்றார். நாம் இத்துடன் இந்த சாப்டர் முடித்துக் கொள்ளலாம். நெக்ஸ்ட் செஷன்லேருந்து பேராகிராஃப் 4 அதிலிருந்து தான் பகவான் இதனுடைய சாப்டருடைய மைய கருத்திற்கு உள்ளே செல்கின்றார். அடுத்த செஷன்லேருந்து மேற்கொண்டு பார்க்கலாம். ஏதாவது விளக்கங்கள் பகிர்ந்து கொள்ளுதல் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். எஸ் மேடம். திலகவதி மேடம். கேக்குதா சார்? சொல்லுங்க மேடம். இப்பதான் கேக்குது, சொல்லுங்க. நமக்கும் இந்த முடிவற்ற இயக்கத்துக்கும் அதன் சக்திக்கும் இடையே உள்ள உறவை பற்றிய நம்முடைய தற்போதைய தவறான கணிப்பை நாம் முதலில் திருத்திக் கொள்ள வேண்டும். எந்த விஷயத்திலும் நாம் நம்மையே முக்கியமானவர்களாக கருதுகிறோம். நம்மை தவிர மற்றவையெல்லாம் மதிக்கத்தகாதவையாக தோன்றுகின்றன. இது தன்னல ஆணவ உணர்வின் மூல காரணமான அறியாமையின் சின்னம். மனிதனுடைய இந்த தன்னிறைவு வாழ்க்கையில் அவனை
உயரிய பண்புகளை பேணி காத்து வளர்க்க ஒட்டாமல் செய்கிறது. மானிட இயல்பின் இந்த பொய்யான இயக்கத்திற்கு பின்னால் ஒரு உண்மை மறைந்திருக்கக்கூடும் என்றாலும் நான் என்னும் முனைப்பு அதன் அறியாமையை விஞ்சி மேம்பட்டு அதன் பிரித்து வேறாக்கும் பாங்கை இழந்த பின்னர் தான் அந்த உண்மை புலனாக கூடும். அந்த ஈகோவை விட்டாதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்டிட் எழுதி. இல்ல, இது எங்க இதோட எக்ஸாக்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் நீங்க சொல்றீங்க? எங்க சொல்றீங்க அதை நீங்க? அவங்களோட எக்ஸாக்ட் தமிழ் மொழிபெயர்ப்பு வேற ஒன்றும் இல்லை, இதோடைய எக்ஸாக்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் நீங்க சொல்றீங்க. ரொம்ப அழகா இருக்குது நீங்க சொல்றது. எங்கேருந்து இது எடுத்தீங்க? தெய்வீக வாழ்க்கையின் சாரம் முதல் பாகம். தெய்வீக வாழ்க்கையின் சாரத்தில் எடுத்தீங்களா? ஓகே ஓகே ஓகே. அது ஸ்ரீ எம்பி பண்டிதனுடைய எஸ்.ஏ. சங்கீதானுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு, சீனிவாச கோபாலனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு. ரொம்ப நல்லா இருந்தது தமிழ் மொழிபெயர்ப்பு. தேங்க்யூ தேங்க்யூ. எஸ் சார். சுந்தர் சார், உங்க ஹேண்ட் ரைஸ் ஆயிருக்கு. எஸ் சார். இதுல ஒரு லவ்லி பாயிண்ட் வி ஹவ் கம் அக்ராஸ் இன்னைக்கு செஷன்ல. எனக்கு ரொம்ப இட் ஹேஸ் an impact, டீப் ஒன். பேஜ் 5ல பகவானோட வார்த்தைகள், தி ஃபோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெங்க் that goes to make the strong man is no whit greater than the force of weakness that goes to make the weak. The energy spent is as great in repression as in expression, in negation as in affirmation, in silence as in sound. ரொம்ப சிக்னிஃபிகண்ட் சென்டென்ஸா எனக்கு படுறது. அந்த எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுத்துருக்கிறதும் சூப்பர். இட் இஸ் ரொம்ப பியூட்டிஃபுல். திரும்ப திரும்ப படிக்க வேண்டிய ஒரு விஷயமா எனக்கு படுறது. இல்ல முடிச்சுட்டேன், சொல்லுங்க. இதற்கு ஸ்ரீ அரபிந்தோ இத பிராக்டிக்கலா டீல் பண்ணிருக்காரு. எப்படி டீல் பண்ணிருக்காருன்னா, நம்முடைய ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல த ரோல் ஆஃப் காந்தி, அவருடைய அப்ரோச்ச இதுல டீல் பண்ணிருக்காரு. அது எப்படின்னு சொல்ல முடியுமா? கேன் எனிபடி எக்ஸ்பிளைன்? இதோடைய parallel டிரா பண்ணிருக்காரு. ஸ்ரீ அரபிந்தோ ஹஸ் drawn parallelly and he has his own observation on Gandhi's role in the movement and how he handled the situation. இதனுடைய parallel டிரா பண்ணிருக்கிறாரு. அதை எப்படின்னு சொல்ல முடியுமா? இதுதான் கான்செப்ட் தான் அவர் அங்க சொல்றாரு. பகவான் ஸ்ரீ அரபிந்தோஸ் டெல்ஸ். அவருடைய ஈவினிங் டாக்ஸ் இதுல எல்லாம் வந்திருக்கு. ஈவினிங் டாக்ஸ்ல நிறைய இதெல்லாம் கேட்குறாங்க, சொல்றாங்க. அது என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? Can anybody explain? Yes. Yes, madam. சார், காந்தி தன்னுடைய ரெப்ரஷன் எதிர்ப்ப ரொம்ப ஃபோர்ஸபுளா காமிக்கிறாரு. ஆனா அது அவர் தன்னையே வருத்திக்கிட்டு தான் காமிக்கிறார். ஒரு வன்முறைக்குள்ள போகல. அப்படித்தானே சார் வரும்? எக்ஸாக்ட், நீங்க சொல்ற ரொம்ப கரெக்ட். அதுவும் ஒரு விதமான வயலன்ஸ் தான் அப்படிங்கிறாரு. அகெயின்ஸ்டான்னு சொல்றோம், பட் இதுவும் ஒரு விதமான ஒரு வயலன்ஸ் தான் அது அப்படின்னு சொல்றாரு. அப்கோர்ஸ் இது நான் சரியான ஸ்பிரிட்ல புரிஞ்சுக்கணும் நம்ம. இது ஏன்னா அவர் நம்மளுடைய தேசப்பிதா இல்லையா? பகவான் மகாத்மா காந்தி தேசப்பிதா. ஸ்ரீ அரபிந்தோ ஒரு பெரிய அவதாரம். அவர் இந்த அந்த கருத்தை சரியாக புரிந்து கொள்ளணும் நம்ம. சரியான ஸ்பிரிட்ல புரிந்து கொள்ளணும். அதாவது இதுவும் ஒரு விதமான ஒரு வயலன்ஸ் தான். இது அகிம்சைன்னு சொல்றோம், பட் இதுவும் ஒரு விதமான வயலன்ஸ் தான் அப்படிங்கிறாரு. அதே போல சில சமயம் வயலண்ட் நான் வயலன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, வேறொரு ரூபத்துல தன்னை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறார் பகவான் சொல்றார். இது நம்முடைய மெட்டீரியல் லெவல்ல நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனா அக்கல்ட் லெவல்ல இதெல்லாம் அக்கல்ட் ட்ரூத்ஸ், மறைவியல் சார்ந்த உண்மைகள். இந்த பார்ட்டிஷனுக்கு ஒட்டி வந்த மிகப்பெரிய ஜாதி கலவரங்கள், வன்முறைகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விதத்துல நம்ம ஏதோ ஒரு பார்ட்ல நம்ம அந்த ஒரு வன்முறையை நம்ம ஆகாம ஒரு நேரத்துல அடக்கி வைத்தோம், மறு நேரத்துல அது வேறு விதமாக வெளிப்படுகின்றது அப்படிங்கிறார்.
இதை பகவான் வந்து டிரான்ஸ்மைக்ரேஷன் அப்படிங்கிறார், ஒரு வார்த்தையை யூஸ் பண்றார் அவர். ஆனால் இது வந்து ரொம்ப மறைவியல் சார்ந்த உண்மை. இது வந்து நம்ம சாதாரண மக்கள் லெவலில் புரிந்து கொள்ள முடியாது, தவறாக புரிந்து கொள்வார்கள். இதை கூடுமான வரைக்கும் நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். ஆனால் இந்த இந்த கான்செப்ட் அதுதான். நம்ம வந்து அழுத்தி வைக்கிறதும் ஒன்றுதான், எக்ஸ்பிரஸ் பண்றதும் ஒண்ணுதான். அதுக்கு பின்னாடி ஒரே சக்தி தான் இருக்கின்றது என்றுதான் பகவான் கூறுகின்றார். நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப அருமையான பாயிண்ட் புவனேஸ்வரி மேடம். சுந்தர் சாரும் ரொம்ப நல்ல இதை சொல்றாரு. அது உண்மை. அது ரொம்ப நம்ம நினைக்கிறோம் அந்த சக்திங்கிறது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கின்றது, அதுதான் உண்மை. சார் இதுல இன்னும் கூட நம்ம திங்க் பண்ணோம்னா, காந்தியோட மௌனம் அது பவர்ஃபுல். அந்த மௌனம், அவருடைய உபவாசம், அவரு எளிமையா ஆனா அதே நேரத்துல அவருடைய அந்த ஸ்ட்ரென்த் காமிச்சு கொடுக்குறாரு பாருங்க, அந்த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ல. அது ரொம்ப பவர்ஃபுல். சாமானிய மனிதர்கள் கூட அவரை அப்படியே போற்றுவதற்கு அது காரணமாச்சு. வன்முறையில எதிர்த்துக்கிட்டு போராடி உடைச்சுக்கு போடுறதை விட இது ரொம்ப பவர்ஃபுல்லா அன்னைக்கு அமைஞ்சிருந்தது. உண்மைதான். அது ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஆமா கரெக்ட், நிச்சயமா. அப்படின்னா கேட்கலாம், எது சொல்யூஷன் என்ன அப்படி? இப்ப நான் ஒரு சமயம் நீங்க வெளிப்படுத்த கூடாதுன்னு சொல்றீங்க, அமைக்க வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க, அப்படின்னா சொல்யூஷன் எது? சரியான கையாளுதல் அப்படின்னா, இங்க சரியான கையாளுதல் என்னன்னா, அதை வந்து நம்ம வந்து திருவுர் மாற்றம் செய்யணும். அதுதான் சரியான முறை. இப்ப அடுத்த கேள்வி வரும் இல்லையா, கோபம் வந்ததுன்னா கோபத்தை வெளிப்படுத்த கூடாதுங்கிறீங்க, வெளிப்படுத்தினா அதுவும் எனர்ஜிங்கிறீங்க, அமைக்க வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க, அதுவும் எனர்ஜி அப்படிங்கிறீங்க. அப்பனா எப்படி சரியா ஹேண்டில் பண்றதுன்னு வந்து அந்த கேள்வி வரும். அதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன சொல்றாங்க மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ அப்படின்னா, everything has to be transformed, right? They have to be raised to the higher level. இந்த ஹையர் லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னா இந்த டியூவாலிட்டிஸ் தாண்டி போயிடுது, அது ஹார்ம்லெஸ்ஸா ஆயிடுது. அதுதான் கூறுகின்றார்கள். சொல்யூஷன் அதுதான். சில நேரத்துல வார்த்தையில பதில் சொல்றதை விட மௌனம் நல்ல பதில் கொடுத்துரும். நிச்சயமாக அவங்களுடைய எதிர்ப்பை காமிச்சு கொடுத்துரும். நிச்சயமாக அப்படின்னு தோணுது. நிச்சயமா அதுதான் அன்னை கூறுகின்றார்கள். be immobile against all insults அப்படிங்கிறாங்க. இன்சல்ட் பண்ணாங்கன்னா இம்மொபைலா இருங்க, அதுதான் வந்து ஒரு சரியான ஒரு உங்களுடைய வலிமையை காண்பிக்கும் அப்படிங்கிறாங்க. நன்றி சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நம்ம இந்த செஷனை இதோடு முடித்துக் கொள்ளலாமா? Let us all try to be worthy of your Windows centenary.
பகவானுக்கும் அன்னைக்கும் நன்றி. அனைவருக்கும் தேங்க்யூ. Thank you, sir. Thank you, everybody.